ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் வந்து இன்சைட் பார் பார்த்தோம். இன்சைட் பார் எப்படி நம்மளுக்கு புல் பேக் ஆகணும்னு சாப்பிட்லாம் பார்த்தோம். ஆனால் போன டாப்பிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணியிருப்போம்னா, சிங்கிள் கேண்டில் ஒரே ஒரு கேண்டில் புல் பேக்காக மாறும்னு பார்த்துருப்போம். ஆனால் அது நம்ம அப்படி தான் டாபிக் வச்சுன்னா எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் அதை மாறிட்டு உள்ளே போனோம், அப்படி இன்சைட்குள்ளே போய்ட்டு. ஓகேங்களா? சரி, அதை விடுங்க. இப்போது ஒரு சிங்கிள் கேண்டில் உங்கள் சார்ட்லேயே காமிச்சிடறேன். ஓகேங்களா? சிங்கிள் கேண்டில் நம்மளுக்கு புல் பேக்காக வருமா வராதா, நம்ம கேன்சல் பண்ணலாமல் பண்ணக்கூடாதா, அதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இதில் ஒரு சிங்கிள் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரே ஒரு கேண்டில் புல் பேக் இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர் கேண்டில் இதை பார்த்தா உங்களுக்கு புல் பேக் மாதிரி தோணுதா, புல் பேக் இல்லைன்னு தோணுதா, அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது அதுக்கு இந்த கேண்டில் வைங்களேன், இந்த கேண்டிலோட ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஹை இது, லோ இது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக உங்களுக்கு ஒரே ஒரு ஐடியா சொல்லி தர பாருங்கள். இது யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இந்த இருக்குல்ல, இந்த கேண்டில் ப்ளூ கலரில் இருக்கா இல்லை பிளாக், அதாவது உங்களுக்கு ரெட் கலர் இருக்கா இல்லை க்ரீன் கலர் இருக்கான்னு பாருங்கள். க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா அவன் கீழே வரைக்கும் வந்துட்டு அப்புறம் மேலே பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா லோ டைம் விரும்பி நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். இல்லைன்னா நான் என்ன பார்த்தா எப்படி எடுப்பேன்னா, நான் இப்படி தான் எடுப்பேன். இப்போது எனக்கு ப்ளூ கலர் கேண்டிலாம் பை. ஓகேங்களா? அப்போனா செல்லர்ஸ் வந்து கீழே வரைக்கும் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு லோவை எடுத்துருக்காங்க. லோவை எடுத்துகிட்டு அதை எப்படி வந்திருப்பாங்கன்னா, இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கா, இங்கே ஓப்பனாக இருக்கும். ஓப்பனான கேண்டில் அப்படி கீழே வந்திருக்கும். கீழே வந்து லோவை எடுத்துகிட்டு, ஓகேங்களா, லோவை எடுத்த உடனே பையர்ஸ் வந்துட்டாங்க. பையர்ஸ் வந்து வந்தோடனே மேலே போயிருக்கான். மேலே போய் அகைன் மேலே போய் இதை உடச்சிட்டான், ஹையை உடச்சிட்டான். அப்படின்னா நம்மளுக்கு இது ஒரு புல் பேக். ஓகேங்களா? என் ஃபஸ்ட் லோவை எடுத்துருக்கான், அப்புறம் ஹை எடுத்துட்டான். அப்படின்னு ஒரு அப்ட்ரெண்டுக்கான ஒரு புல் பேக். ஓகேங்களா? உடச்சி என்ன பண்ணியிருக்கான், அங்கேயும் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. செல்லர்ஸ் வந்ததுனால அவன் அங்கே போயிட்டு மேலே போயிட்டு அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். க்ளோஸ் நம்ம தேவையில்லை. என்ன பண்ணியிருக்கான்னா, ஃபஸ்ட் நல்லா பாருங்கள், லோ எடுத்திருக்கான், ஹை எடுத்திருக்கான். ஓகேங்களா? அப்படின்னா நம்ம ரூல் எப்படி, அப் ட்ரெண்டுக்கு ஒரு லோ எடுத்துகிட்டு அவன் அதே ஹை எடுக்கணும். ஒரு கேண்டிலோட லோ எடுத்துகிட்டு ஹை எடுக்கணும். எடுத்தானா ஒரு புல் பேக். ஓகேங்களா? இப்போ பேக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு லோ எடுத்திருக்கான், லோ எடுத்திருக்கான், அகைன் போய் ஹை எடுத்துட்டான். ஸோ இது ஒரு புல் பேக் வி மாடல். ஓகேங்களா? இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது எத்தனை கேண்டில் வந்தாலும் சரி, எத்தனை கேண்டில் வந்தாலும் இது ஒரு புல் பேக் தான். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒன்று வந்திருக்கு, அடுத்த கேண்டிலே இந்த கேண்டில், அதாவது இந்த இடத்துல இந்த கேண்டிலும் அதே மாதிரி கீழே வந்துட்டு மேலே எடுக்கானா இதுவும் ஒரு புல் பேக் தான். ஓகேங்களா? எத்தனை கேண்டில் வந்தாலும் புல் பேக் தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல் பேக்கு தான். ஓகேங்களா? மார்க்கெட் அகேன்ஸ்டாக போகவே கூடாது. உங்களுக்கு அடுத்த டாபிக் வந்து மைனர் அண்ட் மேஜர் புல் பேக்லாம் சொல்லி தரோம். அது வேணால் உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அடுத்த வீடியோ தான் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வேறு என்ன இருக்கான், வேறு எதாவது கேண்டில் இருக்கோம் பார்ப்போம், எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் பார்க்குற நேரம் வராது, நான் மார்க்கெட்டில் இருக்கிற நேரம் வந்து குழப்பத்துக்கு வரும் தானே. யாரில் அனுபவம் போட்டிருக்கீங்க அப்படி? நான் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு குழம்பும், யாரும் சொல்லி தர மாட்டாங்க எனக்கெலாம். இந்த இருக்குல்ல, இதை பாருங்கள், இதை விட்ருங்க, இந்த கையை விட்ருங்க, இது பைசனல் விட்ருங்க, இந்த கேண்டில் மட்டும் பாருங்கள், இதெல்லாம் விட்ருங்க. சரி, இங்கே தான் ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஹை, லோ, ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை எடுத்திருக்கான், லோ எடுத்திருக்கான். இது நம்மளுக்கு எப்படி இருக்குது, இது ஒரு புல் பேக்கை கன்சிடர் பண்ணலாமா? இது மைனர் தான், அது நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் விட்ருங்க. இப்போ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்தாக்கல இங்கேருந்து இது வரைக்கும் விட்ருங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்போ எனக்கு இது கிடையாது, இந்த கட் பண்ணி பார்ப்பாங்களா, அது கிடையாது, அதனால் இப்படி வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரிட்டு இந்த இருக்குல்ல, இப்போது இந்த கேனில் வந்து ஹையை எடுத்துருக்கானா லோ எடுத்துருக்கானா, ப்ளூ கலரில் இருக்கா பிளாக் கலர் கேண்டில் இருக்கா, அதாவது ரெட் கலர் இருக்கும் இல்லை க்ரீன் கலர் இருக்கும் உங்களுக்கு, அதுதானே. க்ரீன்னா பையர்ஸ், ரெட்னா செல்லர்ஸ், அப்படி தானே உங்களுக்கு. ரைட், ஓகே, அது பிரச்சனை நம்மளுக்கு. இப்போது வந்து ரெட் கலர் சாரி
பிளாக் கலர் இருக்குது. பிளாக் கலர் வந்தோம்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்கான். ஓப்பன் ஆனவன் என்ன பண்ணியிருப்பான்னா மேலே போயிருப்பான், எடுத்துட்டான். ஓகேங்களா? மேலே போய் இந்த லிக்விட் எடுத்துகிட்டு ஐயோ இங்கே ஓப்பன் ஆனவன் மேலே போயிட்டு இந்த லிக்விட் எடுத்துகிட்டு அகைன் கீழே வந்துடுறாங்க. கீழே உள்ள லிக்விட் எடுத்துகிட்டு இங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான், உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா? இந்த க்ளோஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ணியிருப்பான்னா ஃபஸ்ட்டு மேலே தான் எடுத்திருப்பான். க்ரீன் கலர்னால் கீழே எடுத்திருப்பான், ரெட் கலர்னால் மேலே எடுத்திருப்பான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஏன் காரணம் நான் அப்படி சொல்கிறேன்னா வேறு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணியிருப்பான்னா என் மேலே போயிருப்பான். மேலே போனவன் இங்கே லிக்விட் எடுத்துட்டவன் கீழே இருக்க லிக்விட் இருக்கணும், இதுக்காண்டி ஃபாஸ்ட்டாக இறங்கியிருக்கான். இறங்கினவன் இங்கேருந்து லிக்விட் எடுத்துட்டான். அதாவது மேலே பையர்ஸ் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, அதையும் எடுத்துட்டான். அப்போ இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, இதையும் எடுத்தவன் வந்து உள்ளே வந்து வச்சுட்டான், க்ளோஸ் வச்சுட்டான். அதாவது 2 பக்கம் நம்மளுக்கு லிக்விட் எடுத்துட்டான். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஃபுல் பேக்கை கேன்சல் பண்ண மாட்டோம். இது டவுன் ட்ரெண்டை நம்ம கேன்சல் பண்ணலாம். டவுன் ட்ரெண்டுக்கு இங்கே வரும், மேலே போயிட்டு கீழே வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அப் ட்ரெண்டுக்கு வராது. அப் ட்ரெண்டுனா கீழே எடுத்து நமக்கு மேலே போகணும். ஓகேங்களா? அப்படி போகல. இதை நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கு வச்சுக்கோங்கண்ணா. டவுன் ட்ரெண்டு வருது, வந்திருக்கான், எங்களோட கையை எடுத்திருக்கான், உள்ள உடச்சிட்டான். ஓகேங்களா? இது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டுக்கு இப்படி எடுத்துக்கலாம், அப் ட்ரெண்டுக்கு எடுக்க முடியாது. புரிஞ்சா பாருங்கள், எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ நான் பார்ப்போம்.